ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பத்தி நேத்து வீடியோல நான் என்னென்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24,550 பார்த்தீங்கன்னா, பிரேக் பண்றதுக்கு சான்சஸே கிடையாது. கண்டிப்பா சப்போர்ட் எடுக்கும் அப்படின்றது போல நான் சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்ட்டா ஸ்பாட் பார்த்தீங்கன்னா, 24,550க்கு ரீச் ஆகி ஒரு எம்டிசி செட்டப் பிளஸ் ஓஏ கன்ஃபர்மேஷனோட குடுத்தது. ஸோ அந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 55 பாயிண்ட் கிட்ட மூவ் ஆயிருந்துச்சு. பட் 48 பாயிண்ட் தான் நாங்க வந்து கவர் பண்ணியிருந்தோம். இது நேத்து வீடியோல சொல்லியிருந்த ஒரு என்ட்ரி. அதே போல அட் தி மனி ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் வீக் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. அது ஈஸியா பிரேக் பண்ணும். அதே நேரத்தில ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா 24,700 பிரேக் பண்ணுச்சு. போத் 2யும் நீங்க ஓவர்ல பண்ணலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் கண்ட்ரோல் எடுக்குறாங்க அப்படின்னு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஃபுல்லா டவுன் சைடு ரொம்ப சப்போர்ட் இருந்துச்சு. 935க்கு அந்த டவுன் சைடு என்ட்ரி. பட் 600ஓட பார்ஷியலா க்ளோஸ் பண்ணிட்டு பேலன்ஸ பிரேக் ஈவன் வச்சிருந்தோம். அந்த பிரேக் ஈவனும் தூக்கிருச்சு. ஓகேங்களா? பட் இவ்ளோ பெரிய மூவ் குடுக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் 10 மணிக்கு ரெப்போ ரேட் ரிலீஸ் பண்ணதுனால அடுத்த என்ட்ரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ரெப்போ ரேட்லயும் அன்சேஞ்ச் தான். ஸோ அன்சேஞ்ச்ல நமக்கு ஆல்ரெடி ரெப்போ ரேட்ட குறைச்சதுனால மார்க்கெட் வந்து ஒரு நல்ல சென்டிமென்ட்க்கு தான் மூவ் ஆயிருந்தது. ஸோ அதனால அதுக்கப்புறம் புல்லிஷ் என்ட்ரிக்காக மட்டுமே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எங்க 10:00ல இருந்தே நான் புல்லிஷ் என்ட்ரிக்காக மட்டும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த 10:00 என்ட்ரி 24,550க்கு வந்துட்டு எம்டிசி செட்டப்போட ஓவர்லேப் ஆகி ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன்ஸ்ல ஒரு என்ட்ரியும் குடுத்துருந்துச்சு. அதையும் நம்ம கவர் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ நேத்து வீடியோல சொல்லியிருந்த ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, 24,700 தான் நம்ம மெயினா குடுத்திருந்தோம். அந்த 24,700 தான் நல்லாவும் நமக்கு ஒர்க் ஆயிருந்துச்சு. ஓகேங்களா?